ஹாய் கைஸ், ஒரு செம டேஸ்டான கீரை தொக்கு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கட்டு பசலைக்கீரையை எடுத்து ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கடுகு, வெந்தயம், சீரகம், தனியா, மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். டீட்டெயில்டு ரெசிபி நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வறுத்தெடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஓரளவுக்கு வறுத்தெடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அதே கடாயிலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கின கீரையோட சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் போட்டு அது கூடவே கடுகு, கருவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ணியிருக்க பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்செடுத்து ஊற்றி அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டும் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் பத்தலைனா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி எண்ணெய் பிரியும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா கலர் மாதிரி எல்லா டேஸ்ட்டுமே ஒன்று சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.